இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயகரோட நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸோ லிட்டரலாக இந்த ஒரு நாளை நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே சும்மா பட்டையை கிளப்பிக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ என்ன தான் இந்த ஒரு பிரம்மாண்டமான நாள் ஒரு சைடு இருந்தாலும், ஆனால் இன்னொரு சைடு ஒட்டுமொத்த உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு சொல்லி ஆகணும். என்னப்பா சொல்ல வர, ஒன்றும் புரியலையே, நீ சொல்கிறது என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. யூஎஸ் பிரசிடென்ட் இருக்கார்ல, அவரை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி நம்ம ஸ்லாங்கில் சொல்லணும்னா, நம்ம பங்காளி அமெரிக்கா இருக்கார்ல, அவரை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நம்மளோட அமெரிக்க நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு ஆள் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா தேவையில்லாமல் சம்மந்தமே இல்லாமல் நம்ம மேலே இந்த ஒரு பிரச்சனையை அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னோன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தன் சண்டைக்கு வரான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னடா என்கிட்டே சண்டைக்கு வரியா அப்படின்ட்டு நீங்கள் அவனோட சட்டையை போய் பிடிப்பீங்க, கரெக்டாக? ஸோ இதுக்கு பேர் தான் நேரடியான சண்டை. ஸோ இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அமெரிக்க நண்பர் இந்த இடத்துல தான் நான் யார் அப்படின்றத காட்டாரு. அதாவது நம்மள்ட்ட டேரெக்டாக சண்டைக்கு வராமல் இன்டெரக்டாக சண்டைக்கு வராரு. இவர் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்தியாவும் ரஷ்யாவும் பார்த்திங்கன்னா உலக அளவில் நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் சொல்லி ஆகணும், கரெக்டாக? ஸோ நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒன்றா வளர்ந்துட்டு போகிறது மேற்குலக நாட்டை சேர்ந்த அமெரிக்க நண்பருக்கு பிடிக்கல. அவருக்கு ஒரு சில பொறாமை. இவங்களை இப்படியே வெட்டிட்டு இருந்தால் ஒரு நாள் நம்மளோட ஒரு இப்படி மேலே வளர்ந்து போயிடுவாங்க அப்படின்றது தான் ட்ரம்ப்போட நோக்கமே. ஸோ அதனால் நம்மளை ஒரு சில பிரச்சனைக்கு உள்ளாக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அமெரிக்க நண்பர் ஆட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து ஒரு 9 மாதம் ஆச்சும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இவ்வளோ நாளுமே அமெரிக்கா ரஷ்யா கிட்ட நீ இப்படிலாம் பண்ணாதப்பா, கொஞ்சம் அமைதியாக இருப்பா அப்படின்னு என்ன தான் சொன்னாலும் ரஷ்யா பார்த்திங்கன்னா கேட்கவே இல்லை. ஸோ ரஷ்யாவுக்கு குழி தோணுற விதமாக அமெரிக்கா பார்த்திங்கன்னா ஒரு வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்னென்னா, இந்தியாவும் ரஷ்யாவும் நல்ல ஒரு மார்னிங்கில் உள்ள ஒரு நாடு. ஸோ உன் நண்பன் அடித்தா கண்டிப்பாக நீ வந்து தானே அப்படின்ற காரணத்தினால நம்ம மேலே இப்போ ஒரு சில இன்டெரக்டான பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அன்றைக்கி ரஷ்யா பார்த்திங்கன்னா என் நண்பன் மேலே கை வச்சிட்டல, நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி தான் அன்றைக்கி அலஸ்காவில் ஒரு மீட்டிங்கு ட்ரம்ப் கூப்பிட்ட உடனே வந்தார். அதாவது நம்ம புட்டின் அவர்கள் மீட்டிங்கு வந்துட்டார். ஸோ இப்போ மேற்குலக நாட்டை சேர்ந்த அமெரிக்க நண்பர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிற கூட்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங்கில் வெறும் 5%, அதாவது 5% தான் வரி. 5, 10, 5, 20 ஆரம்பித்து இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வந்து நிற்கிதுங்க. ஸோ ட்ரம்ப் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்த யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் எத்தனையோ பேர் ரஷ்யாவை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தும் போது ரஷ்யா பார்த்திங்கன்னா ஒரு முடியாக கூட அவங்கள கண்டுக்கல. ஸோ அமெரிக்க நண்பருக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா மேலே டேரெக்டாக எந்த ஒரு வன்மமுமே கிடையாது. ரஷ்யாவை உட்கார வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம மேலே இவ்வளோ பிரச்சனையெல்லாம் படையெடுத்துட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹாப்பியாக இந்த ஒரு நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க நண்பர் போட்ட மாஸ்டர் பிளான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடைமுறைக்கு வருது. அதாவது 10, 15, 20 ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% வந்து நிற்கிது. அதாவது நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் வரிகளை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு 50% வரி பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்ததுனால, அதாவது நம்ம மேலே இந்த டேக்ஸ் போடப்பட்டதுனால நம்மளுக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ்ன்றது லாஸ் ஆக போகுது. ஸோ இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்க நண்பரை கழுவி கரைச்சி கூட்டிகிட்டு இருக்காங்க. யாராக இருந்தாலும் எதுக்கு அப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, அது எதுக்கு நம்ம இந்தியா மேலே இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு பயங்கரமான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா சைட்லேருந்து இப்போ என்ன ரிப்ளை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அமெரிக்கா அவர்களை, நீங்கள் காட்டுற இந்த பூசாணி விளையாட்டுக்கலாம் நாங்கள் பயப்பட ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இப்போ 3 கைட்லைன்ஸ்ன்றதை வெளியிட்டிருக்காங்க. இனிமேல் இந்த 3 கைட்லைன்ஸுக்கு கீழே தான் டோட்டல் இந்தியாவே ரன் ஆகும். ஸோ இதில் முதலாவதாக சொல்ல போகிற கைட்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா கிட்டத்தட்ட உலக அளவில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, கரெக்டாக? ஸோ மக்கள் தொகை வயசில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நம்மளுக்கு ஒரு நாடே கிடையாது. ஸோ உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட பவர் நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம நினச்சா எந்த நாட்டோட ஒரு பிஸ்னஸையும் அப்ளையும் கொண்டு போக முடியும், அதை டவுன்லையும் கொண்டு வர முடியும். ஸோ இன்றைக்கி அமெரிக்க நண்பர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மேலே இவ்வளோ நெருக்கடி கொடுத்துட்ருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈகோ தான். ஸோ ஈகோனால தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்க நண்பரை இந்தியாவில் இருக்க மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உனக்குள்ளே இருக்க ஈகோனால நீ இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கியா, நீ என்ன ஒரு முட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா காட்டுற இந்த ஒரு பூச்சாண்டி வேலைக்கெல்லாம் நீங்கள் யாரும் பயப்படாதீங்கப்பா, நீங்கள் பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸை கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் ஜிஎஸ்டி சிஸ்டத்தில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு மோடி சொல்லிடுறாரு. ஸோ இதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் எனக்கும் டோட்டல் இந்திய மக்களுக்குமே நிறையவே பெனிஃபிட்ன்றது இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், நல்லா டீப்பாக கவனிச்சுக்கோங்க. அது என்னென்னா, நம்ம மேலே 50% டேக்ஸ் போடனால அமெரிக்காவில் இருக்க மக்கள் யாருமே நம்ம பொருளை வாங்க மாட்டாங்க. ஏன்னா 5 ரூபா கொடுத்த ஒரு பொருளை வாங்குறதுக்கும் 50 ரூபா கொடுத்த ஒரு பொருளை வாங்குறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த விஷயத்துலலாம் கண்ணுங்க எடுத்தவங்க அமெரிக்கா இருக்காங்க. இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பொருளை அமெரிக்க மக்கள் வாங்கக்கூடாது. இதுதான் ட்ரம்ப்போட நோக்கமே. ஸோ இதனால இப்போ
இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஆன ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே அப்போ வேஸ்ட்டாக போயிருமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளான் அப்படின்றத போடுறாங்க. ஏன் அமெரிக்காவில் மட்டுமா மக்கள் இருக்காங்க, ஏன் பக்கத்து நாடுலாம் எந்த மக்களுமே இல்லையாங்க, நம்ம பிஸ்னஸ் அமெரிக்காவில் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும், அதாவது ப்ராஃபிட் வருமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க நாட்டிலையும் பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனால நம்மளோட எக்கனாமி நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போக போகுது. ஸோ இந்த ஒரு கைட்லைன் கொண்டு வந்தனால இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிஸ்னஸ்ன்றது லாஸ் ஆகாமல் கொஞ்சம் தப்பிச்சதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஒரு கைட்லைனை இந்தியாவுக்குள்ள கண்டிப்பாக வரவேற்றாகணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முதல் கைட்லைன்றது முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக ரெண்டாவது கைட்லைனை பார்க்க போகிறோம். இந்த ஒரு ரெண்டாவது கைட்லைனில் என்ன பிளான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஹோம் மார்க்கெட்டை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றது தான் நோக்கமே. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம நாட்டில் உருவாக்கின பொருளை எதுக்கு வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கணும், அவன்கிட்ட விற்று நம்ம நாட்டிலே நம்ம பிஸ்னஸ் பண்ணி நம்மளுக்குள்ளே இருக்க மக்களுக்குள்ளேயே அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே தான் இங்கே ஒரு பிரச்சனைன்றது ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்ம ஊரில் எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே சரி கண்ட மணிக்கு டேக்ஸ்ன்றதை போட்டு வச்சுறாங்க. ஸோ இது இந்தியாவில் அதிகமான மக்களால் பேசக்கூடிய வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்குமே கண்ட மணிக்கு டேக்ஸ் போட்டு வச்சுறாங்க. ஸோ இதனால் நம்ம இந்திய மக்கள் உச்சக்கட்ட டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ ஃபைனலாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையே கவர்மெண்டோட கண்ணுக்கு படுது. ஸோ இனிமேல் இது வர வர கம்மியாக போகுது. அதாவது நீங்கள் உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு அதை உள்நாட்டில் இருக்க மக்கள்கிட்டயே விற்றுக்கலாம் வித் கம்மியான ஜிஎஸ்டி ப்ரைஸில். ஸோ இதனால் பயங்கரமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக பணம் சம்பாதிப்பாங்க. அது மட்டும் இல்லை நம்மளோட இந்தியாவோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக க்ரோத் ஆகும். ஏன்னா இது உள்நாட்டு உற்பத்தி. ஸோ இந்தியா இந்த ஒரு பிளானில் மட்டும் ஹிட் ஆயிடுச்சுன்னா இந்தியா மற்ற எந்த நாடுகிட்டமே பிஸ்னஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மள்ட்ட அதிகமான மக்கள் தொகைன்றது இருக்குது. ஸோ நம்ம நாட்டுகளே பொருட்களை உற்பத்தி செஞ்சு நம்மளே பிஸ்னஸ் பண்ணி நம்மளே நிறைய சம்பாதிக்கலாம். ஸோ இந்த ஒரு கைட்லைனுமே நல்ல ஒரு கைட்லைன் தான். இது வரவேற்கக்கூடிய ஒரு கைட்லைன்னு சொல்லி ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட வயிற்றில் பாலை ஊற்றிருச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா டேக்ஸ் ப்ரைஸை கம்மி பண்ணால் சேல்ஸ்ன்றது அதிகமாகும்ல. ஸோ ரெண்டாவது கைட்லைன் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக மூணாவது கைட்லைனை பார்க்க போகிறோம். இந்த ஒரு கைட்லைனில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இனிமேல் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் இருந்தாலே போதும், என்ன ஒரு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டாக இருந்தாலும் நாங்களே இறங்கி வந்து பண்ணுறோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்தியாவுக்குள்ளே லீகலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது. அதுக்குன்னு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அண்ட் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்றது இருக்குது. அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் லீகலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்றத சொல்ல வரேன். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள நம்மளுக்கு பண்டை காஞ்சி போயிருந்தா சொல்லி ஆகணும். எனக்கு பிஸ்னஸே வேணாண்டா போடா அப்படின்ற மாதிரி தான் இந்த வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். ஸோ இந்த ஒரு பிரச்சனையை முற்றிலும் குறைக்கிறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த ஒரு கைட்லைன். இந்த ஒரு கைட்லைனில் உங்கள்கிட்ட நல்ல ஒரு பிளான் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா இருந்தாலே போதும், கண்டிப்பாக அவங்களே எல்லா ஒரு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழியும் இருக்குது. அது என்னென்னா இந்தியாவோட வருங்கால தூண்கள் யாருன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ இந்த ஒரு பழமொழியை எக்ஸிக்யூட் பண்ணுற விதமாக தான் இந்த கைட்லைனும் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு கைட்லைன் மட்டும் ஹிட் ஆயிடுச்சுன்னா இந்தியாவுக்குள்ளே எம்ப்ளாயிஸ் அதிகமாக இருக்க மாட்டாங்க, பிஸ்னஸ் மேன் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ நான் இவ்வளோ நாள் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா அப்படின்றது தெரியல. நான் இருந்தாலும் உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் முதலாவதாக சொல்ல போகிற கைட்லைன் என்ன பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளும் நம்ம பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கூட தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் அதெல்லாம் கிடையாது. இனிமேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட தான் நம்ம பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அண்ட் ரெண்டாவது சொல்லப்படக்கூடிய கைட்லைன் என்ன பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தி. அதாவது நம்ம நாட்டுகளே பொருட்களை உருவாக்கி அதை நம்ம நாட்டில் உள்ள மக்கள்கிட்டயே விற்கிறது. இதுக்கு பேர் தான் உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை இதனால் உள்நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களோட டேக்ஸும் குறைக்கப்படும். அண்ட் மூணாவதாக சொல்லப்படக்கூடிய கைட்லைன் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும், உங்கள்கிட்ட நல்ல ஒரு பிளான் இருக்குது அப்படின்னாலே போதும், உங்களுக்கு எல்லா ஒரு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டும் அவங்களே பண்ணி தருவாங்க. ஏன்னா நம்ம நாட்டிலே அதிக மக்கள் தொகைன்றது இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி நம்ம நாட்டுகளே உருவாக்கி நம்ம நாட்டில் இருக்க மக்கள்கிட்டே விற்றுக்கலாம். நீங்கள் உங்களோட பொருளை ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க மக்கள்கிட்ட விற்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா உள்நாட்டிலேயே அவ்வளோ மக்கள்ன்றது இருக்காங்க. ஸோ இந்த ஒரு 3 கைட்லைன் மட்டும் நம்ம இந்தியாவுக்குள்ள ஹிட் ஆயிடுச்சுன்னா அமெரிக்க நண்பர் மட்டும் இல்லை எந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு கண்ட்ரி நினைச்சாலுமே இந்தியாவை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். இந்த இந்தியாவுக்குள்ள இந்த 3 கைட்லைன்ஸ் கொண்டு வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் டைம்